ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி பார்த்தீங்கன்னா சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கலாங்க. சிக்கன் குழம்பு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சிக்கன் குழம்பு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனது பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தனித்தனியாக போட்டு செய்வாங்க. நம்ம ஹோல் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு 2 மினிட்ஸ். நான்வெஜ் ஐட்டம் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் வணக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து வணக்குங்க. அப்போ டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம 1 by 1 வணங்குறதுக்கு டைம் கொடுக்காமல் சேர்த்துட்டே போகிறதுனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சான்ஸ் இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கனில் சேரும்போது. மல்லி புதினாக்கு பதில் இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு மல்லித்தலையை லாஸ்ட்டில் தூவி விட்டுக்கலாம் ஃபைனலாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவெலாம் சூப்பராக வணங்கிருச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். சிக்கனை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுறதுனால சிக்கன்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணி விடாது. சிக்கன் பார்த்திங்கன்னா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி மாறும். அந்தளவுக்கு நம்ம நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கணும் சிக்கனை. இந்த மாதிரி நம்ம சேர்த்த சிக்கன் எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் 1 by 1. சிக்கன் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா பழுத்த தக்காளியாக 1.5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தக்காளி ஆட் பண்ணிடுவாங்க. நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுவேன், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கறி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 மசாலா ஆட் பண்ணி சேர்த்து பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து வதக்கி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவரால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு 2 மினிட்ஸ். நம்ம சிக்கனை வணக்குனதுலேயே பார்த்திங்கன்னா 50% சிக்கன் குக் ஆகிருக்கும். இனி பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம லாஸ்ட்டு இறக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டியாக கிரேவி மாதிரி வந்துடும். சிக்கன் குழம்பு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிடச்சிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி எந்த டேஸ்ட்டில் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி விட்டுடலாம். மல்லித்தலை தூணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அப்புறம் சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காற்று போகாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது அந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.